ஆக மொத்தம் தமிழ் சினிமா 25 லட்சத்துக்கு ஒரு தரமான படம் எடுக்க முடியும் அப்படின்றத மாயக்கூத்து திரைப்படம் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஏஆர் ராகவேந்திரா அவருடைய இயக்கத்தில் இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் வந்து மாயக்கூத்து. ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா மனசு அடிச்சுக்கும், ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஃபீல் தான் வந்து எனக்கு சுருதி டிவி கபிலன், கதிர் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான படங்களை நாங்கள் ரொம்பவே கொண்டாடுவோம். ஸோ சுருதி டிவி கபிலன் தான் இந்த படத்துக்கான வீமோ லிங்க் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி வச்சேன். நல்ல படம், நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு அனுப்பிச்சி வச்சிருக்கேன், படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த திரைப்படம் மாயக்கூத்து இந்த எபிசோடில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கடந்த 20 வருடங்களாக உலக திரைப்பட விழா சென்னையில் நான் பார்த்துட்ருக்கேன். இதில் ஏதோ ஒரு படம் இந்த மாதிரியான ஒரு கதை, அதாவது என்னென்னா ஒரு படைப்பாளி, ஒரு ரைட்டர், அவன் கதை எழுதுவான். அந்த கதை எழுதும்போது அந்த கதாபாத்திரங்கள் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணும். அவன் வந்து வெயிட்டர்ஸாக கூட இருப்பான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ரொம்ப காமெடியாக இருந்த அந்த படம். அது வந்து ஸ்பானிஷா இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு மொழி. ஆனால் உலக திரைப்பட விழாவில் தான் அந்த படம் பார்த்தேன். ஸோ அதே மாதிரியான ஒரு கதையமைப்பில் இந்த மாயக்கூத்து திரைப்படம் வந்திருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் எல்லாம் ரைட்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நியாயம் கேட்குது. பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. சேம் இதே மாதிரி நான் வந்து ஒரு உலக திரைப்படம் வந்து பார்த்துருக்கேன். அது எந்த நாட்டு மொழின்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் தமிழில் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வச்சு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையிலே புதிய விஷயம். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக வந்து கமலக்கண்ணன் அவர் தான் இந்த திரைப்படத்துடைய வசனகர்த்தா. அவர் தான் ரைட்டராக நடிச்சிருக்காரு. உண்மையிலே பின்னிருக்காரு. எஸ்பெஷலி எந்த இடம்னா, ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை வந்து ஒரு மண்டை மேலே நான் தான் கடவுள், நான் ஒரு பெரிய ரைட்டர் நினச்சிட்டு இருக்கோம் மேலே ஒரு விமர்சனம் வச்சா அவனால் ஏற்றுக்க முடியாது. அவன் உடனே எகிருவான், கோவப்படுவான், ஒரு கட்டத்துக்கு மேலேயும் அவன் மண்டே ஆட்டுவான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய தாட் ப்ராசஸ் மேலே வந்து அவனுடைய ஐடியாலஜி மேலே வந்து கை வைக்கிறாங்கன்னு ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கோவம். அந்த ஃபோன் கால் மேட்ரு, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். உண்மையிலே மிரட்டியிருந்தார். எனக்கு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் நம்மளை வந்து அந்த படம் வந்து ஈர்க்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து திரைக்கதையில் இருக்கிற யுக்தியும் கூட. முதல் 10 நிமிஷத்தை வந்து படத்தை தாங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாய்தீனா தான். சாய்தீனாவுக்கு வந்து ரொம்ப இயல்பாக இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து அவருக்கு வந்து கை வருது. உண்மையிலே வந்து மனுஷன் வந்து பின்னிருந்தார். அந்த ஜோசிகாரன் நடிச்சவரும் நல்லா நடிச்சுதான். அந்த சீன் காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு படம், இந்த ஷாட்டு வந்து சிங்கிள் ஷாட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அந்த ஷாட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது. காலம் சென்ற டெல்லி கணேஷ் அவர்களுடைய நடிப்பில் வந்திருக்க படம். அவருக்கு வந்து அஞ்சலிலாம் செலுத்தியிருந்தாங்க. முக்கியமாக கிராட்டிடியூட்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து அதற்கான ஒர்த்து தான் இந்த படம். ஐஸ்வர்யா ரகுபதி அவங்க தான் அந்த செல்வி கதாபாத்திரம் நடிச்சிட்டாங்க. அவ்வளோ இயல்பு. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டாக நடிச்சு வரும். அந்த சைக்கிளில் வர ஷாட்டு, ஒரு லைவ்லினஸ்ஸு, ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து காமிக்கிற அந்த அந்த ரியாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு, மருத்துவத்துக்கு படிக்கக்கூடிய பொண்ணு, அவங்க அப்பா, அந்த கேரக்டர்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தோட முக்கியமாக அந்த பொண்ணோட அம்மா வந்து கிளைமேக்ஸ் கிட்ட பேசுறது. ஏன்னா எரிபுரிபுரின்னு, அதாவது இதான் சினிமா. ஒரு அந்த கேரக்டரை பார்க்கும்போதே, அதாவது அந்த மருத்துவ படிப்பு படிக்கிற அம்மா, அந்த பொண்ணோட அம்மா கேரக்டரை பார்க்கும்போதே அடைச்ச நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தி, வசனத்தை வெளிப்படுத்தி டக்குன்னு அதை வேறு மாதிரி அந்த கேரக்டரை வந்து ஹேண்டில் பண்ண விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம், உண்மையிலே அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பாராட்டுகள். ஸோ இந்த மாதிரி கதையை ஃபுல்லும் வந்து வர்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே, இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோ டிரைவராக வர்றவராக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் போடுற பையனை, அந்த பையனாக இருக்கட்டும், எழுத்தாளர் ஒய்ஃபாக வந்தவங்கள, அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக அதை வந்து கன்சீவ் பண்ணியிருந்தாங்க எல்லா கேரக்டர்ஸுமே. பொதுவாக ஒரு நல்ல படம் தனக்கான விஷயத்தை அமைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஞ்சனா ராஜகோபாலனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதில் 2-3 சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சுந்தர் ராமகிருஷ்ணனுடைய சினிமோகிராஃபி, முக்கியமாக அந்த பொண்ணு வந்து செத்து கிடக்கும், அதற்கான அந்த ஷாட்டு, அந்த பிம்பம் வந்து அந்த டைல்ஸில் அந்த ரத்தத்தில் இருக்க மாதிரியான ஷாட்டு. முக்கியமாக வந்து சாய்தீனாவும்
ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து ஹார்பரை காமிச்சிடும். அதாவது சின்ன சின்ன காட்சிகளே நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கு. எஸ்பெஷலி போட்டில் வந்து பேசிட்டு போகிற அந்த சீன், ஒரு மென்டர் கிட்ட வந்து ஹீரோ வந்து போட்டில் வந்து பேசிட்டு போகிற சீன் ஒன்று இருக்கும். அது உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அன்பிலீவபிள் டயலாக்ஸ் அண்ட் ஆல். இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பேர் தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு அவநம்பிக்கை இருக்குல்ல, இருந்துட்டு போட்டோம், நீ எழுது அதை வந்து ஒரு 10 15 தன்னம்பிக்கை தானே வாழ்க்கை. எப்போ பார்த்தாலுமே வந்து அவ்வளோதான். இதை தான் பெரியார் எதிர்த்தாரு. விதி மயிறு மட்டன்னு உன்னை வந்து காலி பண்ணிடுவானுங்க, நீ வந்து விதி மேலே வந்து பழியை போட்டு உன்னை வந்து சொல்லி முடிச்சுடுவான், அதெல்லாம் நீ நம்பாத, ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் பெரியார். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இந்த காஸ்டிசம் அந்த மாதிரியான பொது புத்திகள் எல்லாத்தையுமே வந்து இந்த திரைப்படம் வந்து உடைச்சிருக்கு. படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன்னா, அந்த கார்ட்டூன்லாம் வருது இல்லை, ஆலவந்தான் படத்தில் வர மாதிரி, அது இன்னும் எனக்கு இந்த படத்தில் வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ரைட், அது தட்ஸ் மை. இப்போ இந்த படத்தில் வந்து பொது புத்தியெல்லாம் பற்றி பேசுனாங்கல்ல, மென்ட்ரா மு ராமசாமி வர்றாருல, பொது புத்தியிலே வந்து ஒரு நல்ல என்னது வெந்தாடி பழுத்த பழமாக இருக்கிறவங்க தான் வந்து ஐடியாலஜி அண்டு தாட் ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்கன்ற மாதிரியான அந்த பொது புத்திக்கான அந்த கேரக்டராகவே நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கல்ல, நான் இது ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் நல்லா தான் இருந்தது. அது முக்கியமாக வந்து அந்த போட்டில் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அதற்கான சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. இந்த திரைப்படத்துக்கு வந்து ராகவேந்தர் அண்டு சீனிவாசன் 2 பேர் தான் வந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க. வசனம் வந்து கமலக்கண்ணன், அவர் தான் ரைட்டராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ரைட், நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா டயலாக்ஸு உண்மையிலே வந்து நிறைய இடங்களில் இலக்கிய வாசம் வீசிச்சு. ஆனால் மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்லாம் ஜல்லி அடிக்காமல் இந்த படம் வந்து இயல்பையும் ஒரு பாசிட்டிவாக தான் பேச அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த படம் சொன்ன வகையில் வந்து இது வந்து மிக சிறப்பாகவே இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம், 1980களில் வந்து பார்த்திங்கன்னா இயல்புன்னுட்டு நிறைய சோக கதைகள்லாம் வரும். உதாரணத்துக்கு லவ்வே பாருங்களேன், புன்னகை மன்னனில் சாவு, மரோ சரித்ரா, அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து 90களுக்கு பிறகான படைப்பாளிகள் வந்து தன்னுடைய படங்களில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே பாசிட்டிவ். கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தால் கூட நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை பேசினாங்க. இந்த படமும் வந்து படைப்பாளிக்கு பொறுப்பு இருக்குது, அவங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசலாம். இருக்குது நிறைய வந்து அபத்தங்கள் வந்து நிறைந்தது அந்த சமூகம். ஆனால் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் பேசும்போது 4 பேர் அதை பார்த்து முன்னேறுவான்ல. இப்போ எதுக்கு வந்து 2 பேருன்னா பெரியார் அண்ணான்ற மாதிரியான ஆட்கள் வந்து தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாற்றுற மாதிரி அந்த 2 பேர் நீ பாசிட்டிவாக பேசுறதுனால மாறக்கூடிய அந்த 2 பேரால் இந்த உலகம் தலைக்கிற மாறிட்டு போட்டுமே அப்படின்னு பேசுகிற விஷயத்தை இந்த திரைப்படம் வந்து முன்மொழிஞ்சிருக்கு. உண்மையிலே 25 லட்சத்தில் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் எடுக்க முடியும் அப்படின்றது இந்த திரைப்படம் நிரூபிச்சிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், கதையும் திரைக்கதையும் வசனமும் கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாக நடிக்க வச்சா ஒரு படம் வந்து ரசிக்க வைக்கும் அப்படின்றது தான். படத்தில் இடைவேளைக்கு பிறகு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் கொஞ்சம் தொய்வு இருக்குன்றதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் மூவி. புதியவர்கள் அறிமுகமாகி அசத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க தியேட்டரில் பார்த்து ரசிங்க. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. சிறப்பான முயற்சியை முன்னெடுத்த படக்குழுவினர் அனைவருக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.